10/11/2025 ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய 2வது சஷ்டி. இது தேய்பிறை சஷ்டி. கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குது, கடன்ல இருந்து முற்றிலுமா விடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கை சுமூகமா போகணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. தேய்பிறை சஷ்டி அப்படின்னு சொன்னாலே நம்ம வாழ்க்கையில எது எது எல்லாம் தேஞ்சி இல்லாம போகணுமோ அதை நினைச்சு வழிபாடு செய்யணும். நோய் நொடி தேஞ்சி போகணும், கடன் தேயணும், கஷ்டம் தேயணும், துன்பம் தேயணும், கவலை தேயணும். இந்த மாதிரி தான் நாம இந்த நாள்ல நம்ம வேண்டணும். மகா கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தது போலவே அதிகாலையிலேயே எழுந்து வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையெல்லாம் அலங்காரம் செய்து சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சு பால் பழம் நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யணும். வேல் இருந்துச்சுன்னா வேல் அபிஷேகம் செஞ்சு வேல்மாறல் பாராயணம் செய்யணும். கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம் இந்த மாதிரி முருகனுடைய பாடல்கள் எல்லாம் பாராயணம் செய்யணும். நிச்சயமா இந்த நாள் முழுவதும் நீங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடணும். மாலை நேரத்தில் நீங்க 6 தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், கேசரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு வச்சு மனதுருக வேண்டிக்கோங்க. ஒரு வேளை அல்லது 2 வேளை பட்டினியா இருந்து விரதம் இருந்து கூட நீங்க இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம். இந்த தேய்பிறை சஷ்டியை பயன்படுத்திக்கோங்க. மகா கந்த சஷ்டிக்கு விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைச்சாலும் இந்த தேய்பிறை சஷ்டி உங்களுக்கு கூடுமான பலனை பெற்றுத்தரும். முருகப்பெருமான் நம்பினோரை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. நம்பி விரதம் இருங்கள், நல்லது நடக்கும். கந்தன் கருணை புரிவான். முருகன் அருளால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இன்பமாய் வாழ்வீர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.